ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோவைக்கு மிக அருகாமையில் பஞ்சபாண்டவர்கள் 12 வருடங்கள் வனவாசம் முடிந்து ஒரு வருடம் ஒளிந்து யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்த ஒரு ஊரில் தான் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்று விராட நகர் என்று அழைக்கப்பட்டு இன்றைய தாராபுரம் என்று அழைக்கின்ற ஊரில் இருக்கிற ஹனுமந்தராமய சுவாமி திருக்கோயில் தான் இருக்கிறேங்க. இது அன்று அடர்ந்த காட்டுப்பகுதியாக விளங்கியதால் காடு ஹனுமந்தராய சுவாமி என்று பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. இக்கோயில் ஆஞ்சநேயருக்கு உரிய தலமாக இருந்தாலும் அவரது நாதனான ராமருக்கே முதல் பூஜை நடக்கிறது. துங்கபத்ரா நதிக்கரையில் மந்த்ராலயம் என்கிற தலத்தின் மூல பிருந்தாவனத்திலிருந்து புனித மண் கொண்டு வந்து இங்கு ராமர் சன்னதியை அமைத்ததாக கூறப்படுகிறது. நான் இந்த கோயிலுக்கு போன நேரம் நடை சாற்றும் நேரமாக இருந்ததால் உள்ளே போய் உங்களுக்கு வீடியோவை காண்பிக்க இயலவில்லை. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.